எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்க போகுது. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் ஷார்ட்டேஜ்னால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப டெவலப் ஆகாம இருக்கு. ஆனா வித்தின் 5 இயர்ஸ்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்க போகுது. ஏன்னா எமிஷன் பாருங்க, கன்வென்ஷனல் வெஹிக்கிள் எவ்வளோ இருக்கு, பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இஸ் த பெஸ்ட் ஒன். டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாருங்க, பேசிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு, பிளக்-இன் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு, ஃபியூல் ஷெல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேசிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒன்லி பேட்டரி மட்டும்தான் இருக்கும். பிளக்-இன்னா பிளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் இன்ஜின்லேருந்தே வந்து அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். அந்த மாதிரி பாருங்கள், பேட்டரி பேக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும் பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். அதே ஃபியூல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் ஃபியூல் செல் இருக்கும், பேட்டரி இருக்கும், இன்ஜின் இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்.